Sodram, 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 Sodram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, Hallelujah, Sodram, 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 Sodram. அதிசயமான காரியங்களை செய்தவர்கள் நம்முடைய சொந்தத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜீவாதிபதியே, எங்களை நடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை சுமந்து வருகிறீர்கள். எங்களுக்கு இறங்கினதே சொந்தத்திலே மனதார ஆண்டவரை துதிப்போமா? எங்களை விடுதலை செய்தவர், நலன் தந்தவர், பள்ளத்தாக்கிலே புஷ்பமே, சிவப்பு உண்மையானவரே, தேடியில் பதிலுமானவரே, எங்கள் தவிட்டாத அமுதமே, தேடி கிடைக்காத எங்கள் ஒப்பற்ற செல்வமே, உங்களுடைய சமூகத்திற்காக கோடாக்கோடி ஸ்தோத்திரம். எங்கள் அனைவருக்கும் தன்னுடைய கலைகளுக்காக சுந்தரே இந்த நாளை உங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே 7 மாதங்கள் என்னுடைய வழக்கரமைகளை தாங்கியது, நீதியின் வழக்கரத்தால் எங்களை தாங்கினது. கருமைகளை தாங்கியது எங்கள் இதயமே, எங்கள் நம்பியிருக்கிற போட்டே, எங்கள் அருமே, எங்கள் நிம்மதியே, எங்கள் நிரந்தரமே, அதிசயமானவரே, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே, எங்கள் நித்திய நண்பரே, வல்லமையுள்ள ஆண்டவரே, இருக்கிற கருத்தில் பட்டயத்தை உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி எங்களை வார்த்தையை இருக்கிறவரே, எங்கள் நேரமே, எங்கள் ஜீவமே, எங்கள் வெளிச்சமே, நம்பிக்கை, அதிசயமே, எங்கள் அரணே, எங்கள் கொண்டே, ஆலோசனை கர்த்தாவே, ஜெய் கிடைக்கிறவரே, ஹல்லேலூயா. ஆயிரம் தராவரி சரண தெய்வ, எங்களுக்கு வழியிடலாம், பாதம் கல்வி எண்ணாதபடி காத்தே, என் தூதனை கட்டளையிட்டவரே, கோடாகுடி எங்களை உயர்த்தினவரே, எங்களை போஷித்தவரே, எங்களை நடத்தவரே, அப்பத்தை தனியோட ஆசீர்வதித்து தியானிக்கு விளைவித்தவரே, ஸ்தோத்திரம். மேகமே, மகிமை, மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே,
இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற சமூகத்திலே நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுடைய நாமத்தை நாம் ஆடிக்கொள்கிறோம். Praise is good, praise is pleasant, praise is beautiful. கர்த்தரை துதிப்பது நமக்கு நல்லதாக இருக்கிறது, அதுவே ஏற்றதாக இருக்கிறது, அதுவே மேன்மையாக இருக்கிறது, அதுவே நமக்கு இன்பமாக இருக்கிறது. சங்கீத புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம், அதுவே நமக்கு ஏற்றது, அதுவே நமக்கு நல்லது, அதுவே நமக்கு இன்பம் என்று வாசிக்கிறோம். அதனாலே கர்த்தரை துதிப்பது நமக்கு நல்லதாக இருக்கிறது, கர்த்தரை துதிப்பது நமக்கு இன்பமாக இருக்கிறது, கர்த்தரை துதிப்பது ஏற்றதாக இருக்கிறது. Praise is good, praise is pleasant, praise is beautiful. ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவ நாமத்தை பயன்படுத்துவோமாக. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா. நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா. நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. பாவத்திலே காத்தீரே நன்றி ராஜா, பாவத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுவோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுவோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே முடிவிழந்தாய் வந்தீரையா, வாழ்க்கையிலே முடிவிழந்தாய் வந்தீரையா. வார்த்தை என்ன வந்தால் வந்தீரையா, வார்த்தை என்ன வந்தால் வந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா. நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு
கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே நாறுதலே நன்றி ராஜா, அன்பே நாறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று நான் வாழ துதிக்கிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நான் வாழ துதிக்கிறேன். நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல கேட்கிறீரே நன்றி ராஜா, தாயை போல கேட்கிறீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரம் எத்தனையோ சோர்வடைந்ததப்பா, சுகர்ந்து இதுவரை காத்தீரே, சுகர்ந்து இதுவரை காத்தீரே, சோர்ந்து போன நேரம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரம் தூக்கினீரே, சுகர்ந்து இதுவரை காத்தீரே, சுகர்ந்து இதுவரை காத்தீரே, நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா, நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா, நன்றி இயேசு ராஜா, 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 புது வாழ்வு தந்தீர் நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீர் நன்றி ராஜா, புது பலன் தந்தீர் நன்றி ராஜா, புது பலன் தந்தீர் நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, 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 ஆமென், நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா,
ஆதியின் ஆழத்திலிருந்து துதிப்பதே எங்களுக்கு இன்பமே. நன்றி இயேசு. துதிப்பதே எனக்கு நல்லதப்பா. துதிப்பதே எனக்கு இன்பம். துதிப்பதே எனக்கு இன்பம். துதிப்பதே நல்லது. துதிப்பதே எனக்கு ஏற்றது. துரத்துண்டை இஸ்ரவேலை சேர்த்துக் கொள்கிறவரே. துரத்துண்டை எருசலேமை, துரத்துண்டை இஸ்ரவேலை சேர்த்துக் கொள்கிற இந்த தேவனே நன்றி அப்பா. சேர்த்துக் கொள்கிற தேவனே ஆவே. நன்றி இயேசு ராஜா. 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 ரமஸ்மலா கரதுனா இயேசுவரா இயேசுவரா கரதரா இயேசுவரா சகவரா மகரசா. Praise His Lord, praise His blessed, praise His beautiful. Ragasmala karadila barakabda, vivarakara. துரத்துண்டை இஸ்ரவேலை, துரத்துண்டை இஸ்ரவேலை சேர்த்துக் கொள்கிறவரே. விகர்வரபரபரகா, துரத்துண்டை இஸ்ரவேலை சேர்த்துக் கொள்கிறவரே. ரோதனோ, ரிகமசரகரகரலினமா, ரிகமாக உரைக்கணியாத தெய்வமே. ரகசா, நற்குண்ட நறுமண இருதயத்தை உரைக்கணியார் என்று சொன்னவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை புறக்கணிக்காதவரே. ரகஸ்மலா, விகரகரகரலமா, விகரதிலமனா, சேர்த்துக் கொள்கிற தெய்வமே. ரகசலா, மகனியே, விகர்வரகரலமாகா, விகர்வரசரவிரலமா, ரகனியே, விகரகரகரலமா, மகஸ்தனியே. நறுமண நறுமண இருதயத்தை புறக்கணியாத தெய்வமே. விகர்வரா, விகர்வரா, விகர்வரகரலிலவரகரலா, விகர்வரகரலிலவரகரலா, விகர்வரகரவரா, ரகஸ்தினியே, விகர்வரா. இயேசுவே, ஆமென். அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடகம் நன்றி ராஜா. அன்பேய நாள்கள் நன்றி ராஜா. அன்பேய நாள்கள் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லவும் நாமாவே துதிக்கிறேன். நன்றி என்று சொல்லவும் நாமாவே துதிக்கிறேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கோழியம் தந்தீர் நன்றி ராஜா. ஆமென். கோழி தந்தீர் நன்றி ராஜா. உலகத்தை நடத்தினேன் நன்றி ராஜா. உலகத்தை நடத்தினேன் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுவேன் ராஜா. நாமாவே துதிக்கிறேன் ராஜா. நன்றி என்று சொல்லுவேன் ராஜா. நாமாவே துதிக்கிறேன் ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா.
நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா எல்லாம் சேர்ந்து நன்றி இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா ரகஸ்மகதினமா தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா ரகஸ்மா நன்றி என்று சொல்லுகிறோ நாதா நாவாலே துதிக்கிறோ நாதா நன்றி என்று சொல்லுகிறோ நாதா நாவாலே துதிக்கிறோ நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி Yes, Lord. இயேசு ராஜா ரகஸ்மகதினமா நன்றி இயேசு ராஜா எத்தனை இன்பம் ராஜா எத்தனை நல்லது ராஜா எத்தனை ஏற்றது ராஜா ஓ ரமாகா சகாதினாமா ரகஸ்மதினி விகஸ்மரகாதினாமா மகஸ்மதினி விகர்வரகாதினாமா ரகாதினி விகஸ்மா நன்றி இயேசு ராஜா மகஸ்மகதினமா மல்கஸ்மா ரகத்மதிகனமா ராகா மல்கஸ்மா ரகத்மிகனாகா விகஸ்மதினேமி ஆமே Yes, Lord. உயிர்ப்பித்த ஆவியானவரே இந்த நாளில் எங்களை உயிர்ப்பிக்கிறவரே Thank you, Lord.
கரம் எட்டுகிற தேவனே, இந்த நாளிலேயும் கூட எங்களை பிரகாசிக்க செய்கிறவர், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். தானியை 12:3 சொல்லப்படுகிற வரமாக நீதிமான்கள் ஆகாய மண்டலங்களில் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். நீங்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், பிரகாசிக்கிறவர்கள், பிரகாசிக்க போகிறாய். ஒளி வந்தது, நீ பிரகாசி. நீ பிரகாசிக்க போகிறாய். தேவனுடைய திருச்சபை பிரகாசிக்க போகிறாய். தேவனுடைய சபை பிரகாசிக்க போகிறாய். நடுப்பகலிலே பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசிக்கிற தேவனுடைய திருச்சபையே, தேவ ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, விதையாரே, நீ பிரகாசிக்கிறவர், நீ பிரகாசிக்கிறவர். இந்த நாளில் நீ பிரகாசிக்க, இந்த மாதத்தில் நீ பிரகாசிக்க செய்கிறவர். திருச்சபையை, ஊழியத்தை, தேவனுடைய குடும்பத்தை பிரகாசிக்க செய்வதாக, ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரகாசிக்க செய்கிறவரே, கிறிஸ்துவை பிரகாசிக்க செய்வாராக. மரித்ததை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்துவை பிரகாசிக்கப்படுவார். இந்த மாதத்திலே கர்த்தரை பிரகாசிக்க செய்வாராக. பிரகாசமான அனைக்கல்களை இந்த நாளில் அவனுக்கு தந்தருவாராக. இந்த வசனத்தை கூட வாசிப்போமா? தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை, ரகமாகானா தினாகானாமா, நீ பிரகாசிக்க போகிறாய். ரகஸ்ரானாகா தினாமாகானா மரியஸ்வாதினமா. வாசிப்போமா சத்தமாக? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். நீ என்னுடைய சதா காலங்களில் பிரகாசிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர். ஞானவான்கள் ஆகாய மண்டலங்களில் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். ஓ ராகாதினமா, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். நீ இந்த நாளில் நீ பிரகாசிக்கிறவன், நீ பிரகாசிக்கிறவர். ஒளி வந்தது, எழுப்பி பிரகாசி. ஒளி வந்தது. ராஜாக்கள் பிரபுக்களும் உன்னிடத்திலே வந்து சேரத்தக்கதாக உனக்கு ஒரு புதிய நாமத்தை, அநேக நட்சத்திரங்கள் எண்ணக்கூடாது இருந்தாலும் உன்னை எண்ணுகிறவர் அவரால் எண்ண முடியும். உனக்கு புதிய பேரை தர முடியும். உனக்கு புதிய பேரை தர முடியும். என் ஜனம் என்றும் என் மனவாட்டி என்றும் என் சிவா என்றும் என் சிவா என்றும் உன்னை பிரகாசிக்க செய்கிறவர். நீ ஆண்டவரால் எண்ணப்பட்டு உனக்கு உன்னை எண்ணி பார்க்கிறதே, உனக்கு பேரிடுகிறவரே, என்னை பேர் சொல்லி அழைத்தவர், நீ என்னுடையவே. உன்னை பிரகாசிக்க செய்கிறவர். நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்ததாக இருக்கிறது. உனக்கு உன்னை எண்ணி பார்த்து எண்ண முடியாத இந்த தேசம், இந்த உலகத்திலே, ஆனால் உன்னை அவர் முன்குறித்தவர்களை அவருக்கு பேரிடுகிறார்.
உனக்கு ஒரு புதிய பேர் இந்த நாட்களில் தரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. துரத்துள்ள இஸ்ரவேலே, துரத்துள்ள எருசலேமே, தேவ ஜனமே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, உனக்கு நொறுங்குண்டவர்களே, உனக்கு உன்னைத்தான் எண்ணி பார்க்கிறார், உன்னைக்கு தான் சொல்கிறார். நீ நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க போகிறாய். ரகமா காசாகா விகத்மலாகாரா விகத்மலாகாரா மங்கராசா விகத்மனா விகத்மலாகாதிகரமா ரியல் மராசா காதினாமா மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. நடக்குமே சொன்னால் போதுமே. நடக்குமே கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறார்கள், நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்களை பிரகாசிக்க செய்கிற எங்கள் விடிவெளியோ உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பிரகாசிக்க செய்கிற எங்கள் மேலான விடிவெளியே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய திருப்புமணியாக துவக்கமாக பிரகாசிக்க எங்களை எழுதி பிரகாசிக்க செய்ய உடைய பிரசனத்தை இந்த நாளிலே அனுப்பி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்கு தாமே ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் கூட இந்த புதிய மாதத்துக்கான வாக்கு தத்தத்தை ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திருவிழம் பற்றினால் மீண்டும் கூட நாம் எடுத்து தேவனுடைய சமூகத்திலே நாம் வாசிப்போமா? தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஒளியைப் போல நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க போகிற தேவனுடைய திருச்சபையே, தேவனுடைய ஊழியக்காரரே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவானாக. வீடுகளை வைத்து ஒரு அகலியா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களை பிரகாசிக்க செய்கிறார். நம்முடைய இயேசுவின் பேர் மார்னிங் ஸ்டார், விடிவெளி, உன்னை பிரகாசிக்க செய்கிறார். பிரகாசிக்க செய்கிற தேவன் இந்த நாளை சொல்லுகிறார்.
எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. இந்த நாட்களிலே உங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் அவர். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவனுடைய ஜனமே, தேவனுடைய திருச்சபையே, இந்த நாளை உன்னை பிரகாசிக்க செய்கிற தேவன் இருக்கிறார். இந்த மாதத்திலே பிரகாசிக்க செய்கிறவர். பிரகாசம் அநேகருக்கு ஒளி எடுக்கக்கூடியது. அல்லேலூயா. யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசித்தான், விளக்காக இருந்தான். தேவனுடைய சபை எழும்பி பிரகாசிக்க போகிறது. எழும்பி பிரகாசி, எரிந்து பிரகாசி, மரித்தோரை விட்டு எழுந்து பிரகாசி. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை துதிக்க தகுதியுள்ளவர்களாக நாளை வைத்திருக்கிறார். எபேசியர்கள் நிருபம் சொல்கிறது 5ஆம் அதிகாரத்திலே, எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். கர்த்தர் உன்னை இந்த நாளிலே பிரகாசிக்க பண்ண போகிறார். இந்த மாதத்திலே உன்னை பிரகாசிக்க செய்ய போகிறார். சங்கீத புத்தகம் 146 147 ஒன்றிலே வாசிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள், நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. Praise is good, praise is pleasant, praise is beautiful. இந்த நாளிலே நாம் ஆண்டவரை, இன்னும் ஆண்டவரை துதிப்போமாக. அவரை துதிப்பதே நமக்கு நல்லது, அவரை துதிப்பதே நமக்கு இன்பமானது, அவரை துதிப்பதே நமக்கு ஏற்றது. Praise is good, praise is pleasant, praise is beautiful. அவரை இன்னும் துதிப்போமாக. 7வது வசனம், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார். உன்னை மீண்டும் ஒரே கூட்டமாக தேவனை ஆராதிக்கக்கூடியதாக உன்னை கட்டி கொண்டு வர இஸ்ரவேலை கூட்டுகிற தேவன், சேர்க்கிற தேவன், தேவனுடைய சபையை சேர்க்கிற தேவன். இருதயம் நறுமுண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். broken heart, நறுமுண்ட இருதயத்தை சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம். நறுமுண்ட இருதயத்தை புறக்கணியாதவர் உன்னை இந்த நாட்களை குணமாக்குகிறார், காயம் கட்டுகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலை, எருசலேமை கட்டுகிறார், கூட்டிச் சேர்க்கிறார். உன்னை மறக்கவில்லை. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் கூட்டிச் சேர்க்கிறவராக இருக்கிறார். நீ ஆங்காங்கே பிரிந்து போய் இருந்தாலும் வேதம் சொல்கிறது, நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். உன்னை நட்சத்திரத்தை போல எண்ணத்துக்குள்ள சதாகாலம் பிரகாசிக்க செய்கிறவர். நீதிக்கு உட்படுத்துகிற தேவனுடைய ஊழியரே, தேவனுடைய சபையே, உங்களுக்கு இதுவும் உங்களுக்கும் பங்குண்டு. ஆசாரியோடு சேர்ந்து லேவியருக்கு பங்குண்டு. அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமாகிறீர்கள். அல்லேலூயா. அவைதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 16 ஒவ்வொரு யாராக அவன் வாழ்த்துகிறான். இது அநேகரை நீதிக்குட்பட்டவர்கள் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய சபைக்கும் சொந்தம். ரோமருக்கு நிருபம் அப்போஸ்தலன் பவுலுக்கு வேலையாட்களான ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 16ஆம் அதிகாரத்தில் கேட்கிற ஊர் சபை ஊழியக்காராகிய அந்த பெரியாரை பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டவன் வாழ்த்தி அவன் ஆசீர்வதிக்கிறான். அநேக விஷயங்களிலே ஆதரவாய்
சொல்கிறார், நான் பிரகாசிக்க பண்ணுவேன். அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களை பிரகாசிப்பார்கள். பிரகாசிக்கிறவர்கள் யார் இவர்கள்? யாக்கோபு நிருபத்திலே 5வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். யார்? யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். கடைசி 2 வசனம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றவன் அவனை திருப்பினால் திருப்புகிறவர்கள் யார்? இது ஆங்கிலத்துல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிக்கு ரைட்டஸ்னஸ்ல உன்னை டேன் பண்ணுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளும் அல்லேலூயா மற்றவனை பொல்லாப்பிலிருந்து, அசுத்தங்களிலிருந்து, அசத்தியங்களிலிருந்து, மோசங்களிலிருந்து உங்களை திருப்பி சத்தியத்துக்கு நீதிக்கு நடத்தக்கூடிய தேவனுடைய சபை ஊழியக்காரன் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவர்கள். இதுதான் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். மோசம் போய் கொண்டவனை திருப்புகிறவன், பாவியை திருப்புகிறவன், தப்பி போன மார்க்கத்திற்கு திருப்புகிறவன், பண்ணக்கூடியவன், உலகத்தில் அசுத்தங்களுக்கு திருப்புகிறவன். அப்படிப்பட்ட திருச்சபையோடு சேர்ந்து கொண்ட உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பிரகாசிப்பீர்கள். சபையை எழுப்பி பிரகாசி. பெரையா என்ற அர்த்தமே பிரகாசிக்கிறவன். பெரையா என்றால் அர்த்தம் என்ன? கேட்க பதத்தில் பிரகாசித்தவன், பிரகாசிப்பவன், அவன் பிரகாசித்தவன். பிரகாசம் பெரையா என்றால் ஒரு அர்த்தம் பிரகாசம். அவனை முன்னிட்டு சொல்லி அப்படி திருச்சபைக்கு ஆதரவாக இருந்த பிரகாசம் உள்ளவர்களே, கர்த்தர் நாளை உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை தருகிறார், பிரகாசம். திருச்சபைக்கு ஒரு நாமத்தை தருகிறார், பிரகாசம். ஒரு ஊழியத்துக்கு ஒரு நாமத்தை தருகிறார், பிரகாசம். ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த லாக்டவுனுக்கு அப்புறமாக திருச்சபை ஒரு பிரகாசிக்கிறது, ஊழியம் பிரகாசிக்கிறது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்கிறது, உன் சகல காரியங்களையும் பிரகாசிக்க செய்கிறது. நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அவர் எருசலேமை கட்டுகிறார், இஸ்ரவேலை கூட்டி செய்கிறார், கூட்டி சேர்க்கிறவர், உன்னை கூட்டி சேர்க்கிறவர் அவர். 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 147:4. அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி என்ன ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ உன்னை நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், நீ என்ன கூடுமானால் எண்ணுவியா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். என்ன முடியுமா? ஆனால் தேவன் என்ன முடியும்? உன்னை எண்ணி உனக்கு பேர் வைக்கிறார். எத்தனை கோடி ஜனங்கள் தேவனுடைய நீதியிலே இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆதரவா இருக்கிறார்கள். அவர்களால் தேவன் எண்ணி பார்க்கிறார். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னொரு வாசிக்கலாம். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி, நட்சத்திரத்தின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். உன்னை கர்த்தர் பேரிட்டு
சிலர்களுக்கு நட்சத்திரங்கள் விசேஷித்தமாக இருக்கிறது. நீங்கள் நட்சத்திரங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் நட்சத்திரங்களே. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்கிறவர். எழுதி பிரகாசி, ஒளி வந்தது. அதை கேட்ட இந்த நாட்களில் வேதம் சொல்கிறது, உனக்கு பிரகாசமான மணக்கங்களை தரும்படியாக அப்போஸ்தலன் பவுல் வேண்டிக் கொண்டது போல உங்களுக்கு பிரகாசமான மணக்கங்களை இந்த நாட்களை தந்தருவாராக. எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவைகளை நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் பொருட்டு தம்முடைய வல்லமையுள்ள மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மணக்கண்களை கொடுக்க வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய மேன்மையான மகத்துவம், தேவனுடைய வல்லமை இன்னதென்று விளங்கிக் கொள்ள உங்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களை பிரகாசமான மணக்கண்களை தருவார். சிரியா ராஜா படையெடுத்து வருகிறான் சேனையோடு கூட. அவளோடு கூட இருந்த வேலையாட்கள் சொன்னார்கள், ஒரு பெரிய ஒரு கூட்டம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. எலிசா சொன்னா, அவரோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவரோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். ஆண்டவரை பார்க்கும்படி இவருடைய கண்களை திறந்து சொன்னது போல இந்த நாட்களே கர்த்தர் உங்கள் கண்களை திறந்தல்வாராக. இந்த நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். துரத்துண்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், நீ சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு இந்த நாட்களே அப்போஸ்தலன் பவுல் பிரகாசமான மணக்கண்களை தர வேண்டிக் கொள்கிறேன் சொன்னது போல உங்களுக்கு இந்த நாட்களே வேண்டிக் கொள்கிறேன். திருச்சபையே, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்ய போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நீ கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவனுடைய காரியத்தை சில விஷயங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத நாம் இருக்கிறோம். ஆகவே 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அது குடிகள் வெட்டுக்கிளியைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரித்தார். அவர் பிரபுக்களை மாயாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். இந்த நாட்களில் இது நடந்திருக்கிறது. அவர் பிரபுக்களை மாயாக்கி இருக்கிறார். பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். ஆனால் அந்த நாட்களில் உலகம் எதிர்பார்த்திருக்கிறது, தேவனுடைய ஊழியக்காரிகளும் திருச்சபை கூட எதிர்பார்த்திருக்குது. அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவருடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல் அழித்துக் கொண்டு போகும். திருச்சபைக்கு அவள்தான் போட்ட பூட்டுதான். அதனுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. அவருடைய சபையுடைய ஊழியம் முடிஞ்சது. அப்படி அவிசுவாசமாக உங்கள் மனது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப எப்படி கட்டப்பட முடியும்? திரும்ப எப்படி விதைக்கப்பட முடியும்? இப்படி திரும்ப எப்படி அடிமரம் திரும்ப பூமியிலே வேர்விடும்? ஊழியத்தில் எப்படி திரும்ப நாம் கட்டப்பட போறேன்? திரும்ப எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன்? திரும்ப எப்படி முளைத்து அடிமரம் எழும்பும், வேர்விடும்? பெரிய ஸ்தாபனங்கள் எழும்பி நிற்கிறது. சிறிய ஊழியக்காரர்கள் என்ன செய்வோம்? தடமாட்டவில்லை.
திட்டமாய் புறப்பட்டு சூரியன் அதனுடைய திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. பூமி அதனுடைய திட்டத்தை ஒவ்வொரு கிரகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவையெல்லாம் பேர் பேராக, நட்சத்திரங்கள்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே உங்களை மறக்கல. என்ன செய்யறாரு? பேர் பேராக அழைக்கிறாமே. அடுத்து வாசிக்கலாம். அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ஒவ்வொரு பேர் முதலால் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். இந்த நாட்கள்ல உங்களுக்கு, திருச்சபைக்கு, ஊழியக்காரனுக்கு, ஊழியக்காரிக்கு, தேவனுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு, தேவ ஜனத்துக்கு ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி உன்னுடைய பேர் அவர் சொல்லி அழைக்கிறார். பேர் பேராக ஒவ்வொன்றாக பேர் சொல்லி உன்னை அழைக்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று சொல்வானே. இன்னைக்கு அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் வழி என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று. பூமியின் கிடையாதங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. எது நீ அறியாயோ, நீ இதை கேட்கிறதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய முடியாதது. உங்களை ஒவ்வொருவரையும் அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். உங்களுக்கு இந்த நாட்கள்ல ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி தனித்தனியா லட்சமாக பேர் சொல்லி அழைக்கிறார். ஆகவே நீ இதை கேட்கிறது இல்லையோ, பூமி கிடையாது சிருஷ்டித்தவர் அவர், கர்த்தராகிய அநாதி தேவன், சோர்ந்து போவதில்லை, இழைப்படுவதில்லை. இதை நீ அறியாயோ? இன்னைக்கு தேசத்தின் ராஜாக்கள், நியாயாதிபதிகள், பிரபுக்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையே இழைப்படையாது இன்றைக்கு நாட்கள்ல இழைத்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவன், கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இழைப்படுவதில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்கவில்லையோ? அவருடைய புத்தி ஆராய முடியாது. அவருடைய புத்தி 13வது வசனத்தில் சொல்றார், கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதித்தவன் யார் என்று 13 சொல்கிறார். ஆகிய பிரபுக்கள் மாயையாகி பூமியின் நியாயாதிபதிகள் அவாந்தரமாக்கி கொண்டிருக்கிற நாட்கள்ல என் தேவன் சோர்ந்து போவதில்லை, இழைப்படுதல் என்கிறதை நீ அறிந்து கொள். தமது அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், நமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடு ஆலோசனை பண்ணினார்? அவர் யாரோடு ஆலோசனை பண்ணினார்? அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவருக்கு யார் அறிவை உணர்த்த முடியும்? அவருக்கு யார் நியாய வழியை உபதேசிக்க முடியும்? லாக்டவுன் காலங்களில் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். பல அறிவு, பல உபதேசம், பல ஞானம், பல வேகம் இன்னைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு அறிவை உணர்த்தவன் யார்? அவருக்கு நியாய வழியை உபதேசிக்கிறவன் யார்? தமக்கு ஞானத்தை கொடுக்கிறவன், தமது விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடு ஆலோசனை பண்ணினார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? அப்போஸ்தலன் பவுல் அருமையா சொல்றான். டெக்ஸாலஜி ஒரு துதிப்பாடலை பாடுகிறதை ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்க முடிகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் டெக்ஸாலஜி, ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரை ஒரு பாடல். நிருபத்திலே ஒரு துதிப்பாடல் இருக்கிறது. தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்னுடைய ஆழங்கள் எவ்வளவா இருக்கிற எக்ஸ்ட்ராமெட்ரி, ஒரு ஆச்சரியமானது. தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்னுடைய ஆழங்கள் எவ்வளவாக இருக்கிறது. அவருடைய நியாயத்திற்கு அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதீர்கள். நீ ஆராய முடியாது. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரராக இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவனுக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலம் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கிறது. அவருக்கு என்னைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆங்கிலத்தில் டெக்ஸாலஜி, துதி
சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. The greatness of God. அவரை துதித்து பாடக்கூடிய ஒரு துதிப்பாடல். அல்லேலூயா. அவருக்கு யார் ஆலோசனைக்காரராக இருக்க முடியும்? அவருக்கு யார் அறிவை உணர்த்த, அவருக்கு யார் நியாய வழியை உபதேசிக்க, அவருக்கு யார் ஞானத்தை கற்றுக் கொடுக்க, அவருக்கு வேகித்த வழியை யார் அறிவிக்க, அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? அவர்தான் வண்டர்ஃபுல் கவுன்சில் ஆஃப் காட். அவர்தான் ஒருவராய் ஞானம் உள்ளவர். அவர்தான் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 40:21 வாசிக்கிறோம். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திவாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டை மேல் வீற்றிருக்கிறவர். பூமி உருண்டைன்னு சொல்லி மூணாவது செஞ்சுரியில தான் கண்டுபிடிச்சார். எரோடஸ்தென்ஸ் அவருடைய பேரு. எரோடஸ்தென்ஸ் அவருடைய பெயர் எரோடோஸ்தென்ஸ். எரோடஸ்தென்ஸ் எப்போ மூணாவது தேர்ட் செஞ்சுரியில தான் பூமி உருண்டை ஆனது என்று கண்டுபிடிச்சார். ஆனால் ஏசியா தீர்க்கதரிசி பூமி உருண்டையானது என்று சொல்லி 2720 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் சொல்கிறார். ஏசியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுக்கு 700 வருஷத்துக்கு முன்பாக. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்கிறது 700 எப்ப சொல்றது? 700 வருஷத்துக்கு முன்பாக ஏசியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்பாக? 700 வருஷத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனம். இப்ப என்ன 2020 எல்லாம் கூட்டி பார்த்தா எத்தனை? 2720 வருஷத்துக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஆனா தீர்க்க தரிசனம் எப்ப சொல்லப்பட்டது? தேர்ட் செஞ்சுரியில தான் இந்த இதை கண்டுபிடிச்சான். பூமி உருண்டையா இருக்கிறது. அல்லேலூயா. அது குடிகள் வெட்டுக்கிளியும் போல இருக்கிறார்கள். பாப்புலேஷன் இந்த நாட்டில் எவ்வளவு பாப்புலேஷன்? 7.8 பில்லியன். 780 கோடி ஜனங்க முழு உலகத்தில் இருக்காங்க. 7.8 பில்லியன். 780 கோடி ஜனம். அவர் பார்வைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா வெட்டுக்கிளி போல. இந்த நாட்டில் வெட்டுக்கிளி வந்து எல்லா இதையும் மூடிச்சு தருமா? வெட்டுக்கிளி பார்த்தாலே இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டமா தேவ பார்வையில 750 கோடி ஜனம் வெட்டுக்கிளியை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவரை குடியிருக்கிறதை கூடாரமாக விரித்தார். பூமியிலே இந்த பிரபுக்களை மாயாக்கிறார். பூமி நியாயாதிபதிகளை அவமாக்குகிறார். நானே கர்த்தர் என்று விளங்கிக் கொள்ள. யோபு சொல்கிறான். யோபின் புத்தகத்தில் 26:7 வாசிக்கிறோம். யோபின் புத்தகம் 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து, இதைத்தான் சொல்கிறார், பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அந்தரத்திலே பூமி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா இங்க இந்த செஞ்சுரி ஏதாவது எப்ப இதெல்லாம் எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இந்த செஞ்சுரியில சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு நோ பில்லர் அண்ட் நோ ஃபவுண்டேஷன். இந்த உலகத்திற்கு இந்த பூமி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி எங்க இருக்கிறது? அனந்த ஞானம் உள்ள தேவன். அந்த பூமியில தான் எத்தனை கோடி ஜனங்கள் தொங்கிக்கிட்டு இருக்காங்க? 780 கோடி ஜனம் தொங்கினாலும் பூமி தாங்கிட்டு தான் இருக்குது. எவ்வளவு அனந்த ஞானம் உள்ள தேவன். உன்னை முடிச்சுட்டு உன் கதை முடிச்சுட்டுன்னு சொல்லக்கூடிய காலம் இல்ல, முடிவல்ல இது. திரும்ப எப்படி நாட்டப்படுவேன், எப்படி விதைக்கப்படுவேன், எப்படி அடைப்பட துளிர்க்கும் வேர் துளிக்கும்,
தொங்கிட்டு தான் இருக்கிறது. நோ பில்லர், அதுக்கு எதுவும் பில்லர் கிடையாது, கால் கிடையாது. நோ பில்லர், நோ ஃபவுண்டேஷன். யார் ஃபவுண்டேஷன், யார் பில்லர்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதற்கு பில்லராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதுக்கு ஃபவுண்டராக, அது ஃபவுண்டேஷனாக இருக்கிறார். அவருடைய கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கொண்டு திரும்ப ஒருவர் சேர்ந்த பூமியை அசைக்க அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு ராஜாக்கள் பிரபுக்களும் நான் அசைப்பேன், நான் ஃபவுண்டேஷன் சொல்லலாம், நான் பில்லர் சொல்லலாம். அமெரிக்கா சொல்லுது நான் பில்லர், நான் ஃபவுண்டேஷன். சைனா சொல்லுது நான் பில்லர், நான் ஃபவுண்டேஷன். இந்த உலகத்துல 750 கோடி ஜனத்துல அந்தரத்தை தொங்கிக் கொண்டிருக்கிறதுல சைனாவும் இந்தியா தான் அதிக பாப்புலேஷன். இந்தியா சொல்லுது இந்த சைனாவோட வரக்கூடிய நாட்கள்ல இந்தியா இன்னும் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறாங்க. இந்தியா சொல்லலாம் நான் தான் பிள்ளை உலகத்திற்கு, நான் தான் அண்ணன், மூத்த அண்ணன், நான் தான் தேசங்கள் சொல்லலாம். ஆனால் அனந்த ஞானம் உள்ள தேவன் நீதியின் வழக்கரத்தால் அவனை தாங்குகிறவராக இருக்கிறார். ஏசாயா 41:10 சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், தெரியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் நீதியின் வழக்கரத்தினால், நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள நீதியின் வழக்கரத்தினால நான் தாங்குவேன். I will uphold you with you righteous right hand. அந்த righteous right hand கொண்டுதான் அவர் தாங்கி இருக்கிறார். righteous right hand, அவருடைய ஆம்ல நீதி இருக்கிறது. righteous right handல என்ன இருக்கிறது? நீதி அவருடைய புயத்தில் இருக்கிறது. நீதியின் புயத்தினாலே உன்னை தாங்குகிற கர்த்தர், நீதியின் புயத்தினாலே இந்த பூமியை 750 கோடி ஜனத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதில் விசேஷமாக தேவனின் சபையே, ஜனமே, துரத்துண்ட இஸ்ரவேலே, உன்னை கூட்டி சேர்த்து இன்னும் தாங்குகிறவராக இருக்கிறார். உன்னை தாங்குகிறவர், உன் ஒவ்வொரு லட்சமாக பேர் சொல்லுகிறவர், பேர் சொல்லி அழைக்கிறவர். இந்த நாட்களில் நீ உன்னை வெளிச்சம், நீ பிரகாசமாக மாற உன்னை அழைக்கிறார். பேர் சொல்லி அழைக்கிறவர், உன்னை தாங்குகிறவர். 750 கோடி ஜனத்தை பூமியுடைய அந்தரங்கத்தில் அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அனந்த ஞானம் உள்ள தேவன். நோ ஃபவுண்டேஷன், நோ பில்லர். ஒவ்வொரு நாட்டின் சட்டங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாட்டு சட்டங்கள் பில்லராக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாட்டு சட்டங்கள் ஃபவுண்டேஷனாக என்று சொல்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் பில்லராக, ஃபவுண்டேஷனாக இருக்கிறது, அஸ்திவாரமாக. அப்போஸ்தலர் உபதேசம் அஸ்திவாரமாக, பில்லராக. ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. உன்னை தாங்கி பிடிக்கிறது எது? அப்போஸ்தலர் உபதேசம். அப்போஸ்தலர் உபதேசம். அதைத்தான் அங்கே மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதலவன் கேட்க கடவன். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல. அது நீதிமொழிகள் 4:18 சொல்கிறோம், நடுப்பகலிலே பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமொழிகள் 4:18 வாசிக்கலாம். நீதிமொழி 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற நீதிக்கு உட்படுத்துகிறவன் யார்?
அங்கே நீதிமொழிகள் 4 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4:18 வாசிக்கலாம். 4:18 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும். நடுப்பகல் எப்படி சூரியன் பிரகாசிக்கும், அதிகமா பிரகாசிக்கும். பார்த்தா கண்ணு குருடாயிரும். அப்படிப்பட்ட பிரகாசம் தேவனுடைய திருச்சபைக்கு, ஊழியத்திற்கு, நீதிமான்களுக்கு வருகிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. நீ பிரகாசிக்க போகிறாய். இந்த நாட்கள்ல அவ்வளவு பெரிய ஒரு பிரகாசம் வருகிறது. ஒரு பெரிய ஒரு மாற்றம். நீ எப்படி விதைப்பாய், எப்படி கட்டுவாய், எப்படி வேறுபாய் நினைத்துக் கொள்ற உன்னை பார்த்து சொல்கிறார். அவர் சோர்ந்து போவதை வெளிப்படுதலை நீ அறியாயோ? தேவனுடைய திருச்சபை அவருடைய தீபமான, அவருடைய பாதைக்கு வெளிச்சமான வார்த்தையில நடக்கணும். அங்கே தூங்குற நீ விழி, எழுந்து. கிறிஸ்து அப்பொழுது உன்னை பிரகாசிக்க செய்வார். இந்த நாட்களை திருச்சபை இன்னும் கனியற்ற காரியங்களுக்கு உடன்படாமல், தேவனுடைய சபையே நீ விழித்துக்கொள், எழுந்திரு. எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபம் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து. 14ஆம் வசனம். தூங்குகிற நீ விழித்து விழி, அலர்ட்டாக இரு. செல்ஃப் கண்ட்ரோல் ஆன் அலர்ட். தெரிந்த புத்தியாக விழி, மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்துவை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். 11 கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள். கனியற்ற அந்தகார கிரியைகள் 1 கொரிந்தியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீ உடன்படாத. 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்துடன் பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கு அடங்கி சம்பந்தமேது, ஒழுங்கி உள்ளுக்கு வைக்கமேது. நீ கனியற்ற அந்த வாரத்தின் கிரியைகள், உன் கிரியைகள் இந்த உலகத்தாரை போல உன் செய்கை இல்லாதபடி இந்த வேத வசனம் உனக்கு ஒளியாக பாதைக்கு கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? தீபமாக உன் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அதை பின்பற்று. அந்த கிரியையில வா. மனிதனுடைய கிரியை பின்பற்றாத, தேவ வசனத்துடைய கிரியை உடன்படு. அப்படின்னால் மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. கிறிஸ்துவை பிரகாசிக்க செய்வார். கற்று தேர்ந்ததிலே நிலைத்திரு. அப்போது உன்னை பிரகாசிக்க செய்வார். 1 தீமோத்தேயு நிருபத்திலே அப்போஸ்தலன் பவுல் இதைத்தான் சொல்கிறார். எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:14. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவரை நிலைத்திரு. நீ எவ்வளவு கற்றுக்கொண்டாய், எவ்வளவு நீதியை கற்றுக்கொண்டாய், உன் வாழ்க்கையில நிலைத்திரு. தேவ சபையே, நீ தேவனுடைய சத்தியத்தோடு, திருச்சபையோடு, ஊழியத்தோடு ஆதரவாக இன்னும் சேர்ந்து கொள், நிலைத்திரு. அவைகள் இன்னாரிடத்தில் நீ கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறாய். இன்னாரிடத்தில் கற்றாய். நீதிக்கு உட்படுத்தல் நீ கற்றுக்கொண்டவன். பிரகாசிக்கிறவனிடத்தில் நீ கற்றுக்கொண்டவன். அப்போஸ்தல உபதேசத்தை நீ கற்றுக்கொண்டவன்.
ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக மாற்றுகிறது. அந்த ஞானவான்களை தான் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும், ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல நீ பிரகாசிக்க வேண்டும். நீ பிரகாசிக்க வேண்டும். நான் உனக்கு ஞானம் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்துல தான் உனக்கு ரட்சிப்புக்கேற்ற ஞானம் வரும். அநேகருக்கு ரட்சிப்புக்கேற்ற ஞானம் இல்லை. ரட்சிப்புக்கேற்ற ஞானம் தேவை. ஞானம் இருக்கிறது, சுய ஞானம். 1 கொரிந்தியர் 1:21 சொல்கிறது, உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாத இருக்கையில் பைத்தியமாய் தோன்றும் பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியம். இந்த பைத்தியான பிரசங்கத்தை நீ நினைத்திருக்கிறது தான் பிரியம். உலகம் சுய ஞானம், அதற்கு உடன்படாதே. நீதிக்கு விடுவிக்க சம்பந்தம் இல்லை, இருளுக்கு ஒளிக்கு ஐக்கியம் இல்லை. அது வெளியே வா. கனியற்ற அந்த காரிய கிரியிலிருந்து உடன்படாமல் நீ கிறிஸ்துவை பற்றிக்கொள். கிறிஸ்துவை இயேசுவை பற்றி விசுவாசத்தினுடைய ரட்சிப்புக்கு ஞானமுள்ளாக்க வேத எழுத்துக்களை ரட்சிப்புக்கேதுவான ஞானமுள்ளவனாக மாற்றும் போது உன்னை ஞானவான்கள், தானியேல் 12:3 சொன்னது போல ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல, நீ ஒளியை போல நீ என்னென்னைக்கு பிரகாசிக்கிறவன். ஆக நீ கற்றுக்கொண்டதை நிச்சயித்துக் கொள், நிலைத்திரு. வேத வாக்கியெல்லாம் தேவாவினர் அருளப்பட்டிருக்கிறது. தேவனை மனுஷன் தேறினாகும். நீதிக்கு உட்படுத்துற வேலை உன்னை தேறினாக்க இருக்கிறது. நற்கிரியை செய்ய தகுதியாக உபதேசத்திற்கு, கடிந்து கொள்வதற்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படித்ததற்கு பிரோஜனமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டுதான் இந்த பூமியை சிருஷ்டித்தார். இந்த 280 கோடி ஜனம் தொங்கிக் கொண்டிருக்கிறதை தாங்கிக் கொண்டிருக்கிறது வார்த்தை. அந்த வார்த்தையை கொண்டுதான் திருச்சபையை, ஊழியனே, ஊழியக்காரியே, விசுவாசியே உன்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசனை ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம், ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம் உனக்கு தேவை என்று சொல்கிறார். இந்த நாட்கள்ல ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம் தேவை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினை, இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை வேத எழுத்தாக நீ கற்றுக்கொண்டதில்லை நிலைத்தது. லாக்டவுன் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி செல்கிறார். உன்னை கர்த்தர் இந்த நாட்களை பிரகாசிக்க செய்ய போகிறார். குருசி தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் இந்த நாளில் உங்களை பிரகாசிக்க செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீ கலையா இருக்க வேண்டாம். உனக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரப்போகிறார். நீ பிரகாசிக்கிறது, நீ பிரகாசிக்கிறது. இந்த சமூகத்துல நான் அர்ப்பணிப்போமா? தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவனை பிரகாசிக்க பிரகாசம், அவருடைய முகம் பிரகாசம், பிரகாசம் உள்ள தேவன். பிரகாசம் உள்ள தேவன் உடைய கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். நீ மரித்தோரை விட்டு எழுந்து கர்த்தருடைய பிரகாசிக்க தேவ சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோமா? தேவனுடைய திருச்சபை ஒவ்வொரு இலக்கமாக உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். உன்னை குறித்து அவருக்கு தெரியும். இந்த உலகத்துல உன்னை கேட்பாரட்டு போயிருக்கலாம். உன் நிலைகளை பார்த்து கேட்பாரட்டு துவண்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் உன் பேர் சொல்லி அழைக்கிறார்.
நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷம். உனக்கு பேர் உண்டு. உனக்கு எப்சிபா வேண்டும், பியூலா வேண்டும், என் ஜனம், என் மனவாட்டி என்று உன்னை பேர் சொல்லினார். ஏசை அதிக சப்தத்தை நாங்கள் பார்க்கிறோம். உன்னை பியூலா, நட்சத்திரமே, தேவ ஜனமே, எப்சிபா, மனவாட்டியே, பியூலா உன்னை அழைக்கிறார். உனக்கு இந்த உலகம் உன்னை பார்க்கவில்லையோ, உன்னை கவனிக்கவில்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். அவர் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் லெக்கையும் பேர் சொல்லி அழைக்கிறார் என்றால் மனிதனால் எண்ண முடியாது, மனிதனால் உன்னை பார்க்க முடியாது, யாரும் யாருக்கு உதவி செய்ய முடியாது, விசாரிக்க முடியாத காலங்கள், தேசம் தேசத்தை விசாரிக்க முடியவில்லை, குடும்பம் குடும்பங்களை விசாரிக்க முடியவில்லை, ஒரு நபர் மற்ற நபரை விசாரிக்க முடியாத காலங்களிலே தேவன் உடனே லெக்கங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறவர். கோலா கொடி ஜனங்கள் மத்தியிலே நீ ஒரு நட்சத்திரம், உனத்தான் பேர் சொல்லி அழைக்கிறார். Yes, Lord. Yes, Jesus. Praise God. Amen. தேவ சபைகளை, தேவ ஊழியக்காரர்களை
Yes, கட்டி Jesus. சேர்ப்பேன். Amen. Lord, எருசலேமை கட்டுவேன் என்று சொன்னார். Amen. எங்களை இந்த நாளில் உம்முடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு Yes. நீர் மீண்டும் உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்கிறீர். Hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Amen. ஆனாலும் இதோ உனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல நீர் எங்களுக்கு இந்த மாதத்தில் Yes. பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படி நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க நீர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு Amen. உம்முடைய சமூகத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். Yes, Jesus. உம்முடைய அந்த மகத்துவ வல்லமையை நாங்கள் காண எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நட்சத்திரங்களாய் எண்ணி பேர் சொல்லி அழைக்கிற தேவன். Yes, Lord. என்னுடைய பார்வையிலே நீ எப்சிபா என்றும் நீ பியூடா என்றும் எங்களை அழைத்தீர். இந்த புதிய மாதத்தில் அப்படியே தேவ சபையும் தேவனுடைய ஜனங்களும் இந்த தேசமும் தேசத்தின் குடிகளும் கர்த்தர் இந்த காணொளியை காட்டு கேட்டு இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிற ஒவ்வொருவரையும் அவ்வண்ணமே நீர் அதிகமாய் நடு பகலிலே ஓ பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல எழுப்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen. हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஸ்நேகம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தூரத்து தேசங்களையும் தூரத்து இடங்களையும் கூடாரங்களிலிருந்து தங்கி ஆண்டவர் முதலாம் நாள் இந்த காணொளியை காட்சிய வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும்